வா மாடிக்கு போலாம். டேய் மாடிக்கு எதுக்கு? என் ரூம்லயே பேசலாம். வா. டேய் முத்து, நீ போடா, நான் வரேன். ரவி ஏதோ பேச கூப்பிடுறான். ஏன் அது இங்கே பேச முடியாதா? இல்ல கூப்பிடுறான். அது ஏதாவது தனியா அண்ணன் தம்பிகளுக்குள்ள பர்சனலா பேசணும்னு நினைச்சிருக்கலாம்ல. நீங்க தனியா எப்படி பர்சனலா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? கண்டுபிடிச்சிட்டியா? அதான் அவர் கொண்டு வந்த பேக்ல பாட்டில் சத்தம் கேட்டுச்சே. உனக்கும் கேட்டுச்சா? பரவாயில்ல மீனா, பாட்டில் சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்ட. தரமசாலி தான் போ. என்ன பண்றது, உங்க கூட சேர்ந்து எனக்கும் இந்த பாட்டில் சத்தம், அந்த பாட்டில்ல இருந்து வர நாத்தம் எல்லாம் பழகிருச்சு. நாத்தம்னு சொல்லாத, வாசனை அப்படி சொல்லி பழகு. எனக்கு அது நாத்தம் தான். இப்ப என்ன குடிக்க போறீங்களா? பாவம் ரவி, மனசு கஷ்டமா இருக்கு போல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆம்பளைங்க உங்களுக்கு மனசு கஷ்டம்னா உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுவே எங்களுக்கு மனசு கஷ்டம்னா நாங்க என்ன பண்றது? என்ன பண்றது மீனா, பாவம் அவனுங்க 2 பேர் வாழ்க்கையும் கொத்து புரட்ட மாதிரி பிச்சு போட்டு கிடக்குது. பொண்டாட்டியும் வீட்டுல இல்ல. உங்க பொண்டாட்டி வீட்டுல தானே இருக்கேன். ஆமா ஆமா. ஆனா பாவம் அவங்க நிலைமைய நினைச்சா எனக்கு கவலையா இருக்கும்ல. கூட பிறந்தவனுங்களாச்சே. இப்படி ஏதாவது சொல்லி குடிங்க. உங்களுக்கு கஷ்டம்னா பாட்டில் எடுக்கிறீங்க, எங்களுக்கு கஷ்டம்னா நல்ல மன உறுதியோட இருக்க சொல்றீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. எதிர்க்கத்தானே ரவி கூப்பிட்டான். நீ சொல்ற பார்த்தா ஏதோ நானா அவனுங்களை தேடி போற மாதிரில இருக்கு. நானா அவனுங்களை தண்ணி அடிக்க கூப்பிட்டேன். இப்ப அவங்க பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்ல. அத தண்ணி அடிக்காமலே டிஸ்கஸ் பண்ணலாம்ல. அப்படி குடிச்சா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? மீனா, நான் அவங்க பிரச்சனையை தான் பேச போறேன். நான் குடிக்க மாட்டேன், போதுமா? ரொம்ப சந்தோஷப்படாத மீனா, நான் குடிக்க மாட்டேன் தான். ஆனா அவனுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க சொன்னா வேற வழி இல்லை. அவனுங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல, அதை நீ கண்டுக்கூடாது. சொல்லும் லைட்டா தான் குடிப்பேன், கண்டுக்காத. நம்பவும் முடியல. ஏன்டா வேணான்னு சொல்ற? என் மேல இன்னும் கோவமா இருக்கியா? சாச்சா, கோவம்லாம் ஒன்றும் இல்லடா. உன் மேல நான் ஏன்டா கோவப்பட போறேன்? முதல்ல உன் விஷயத்த பேசி முடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி அடிச்ச டாபிக் வேற எங்கேயோ போயிடும். அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். யாருக்கு பிரச்சனை ஆயிடும்? எனக்கு தான்டா. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க 2 பேர் தனியா இருக்கிறீங்க வீட்டுல. பொண்டாட்டி வீட்டுல இருக்காடா. இப்ப இத சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா சொல்றியா? இவன் ஓவரா பேசுறான். இவனுங்களாம் சரக்கு ஒன்றும் வேணாம். எல்லாத்துக்குள்ள எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு. கட்டுப்படி தானே? சரி கொஞ்சமா குடி. இப்ப என்ன பிரச்சனை ஆயிட போகுது? டேய் ரவி, தண்ணி அடிக்கிறதால பிரச்சனை ஒன்றும் தீராதா? ஏய் இங்க பாருடா, இதை இவன் சொல்றான். என்ன இவன் திடீர்னு உத்தமன் ஆயிட்டான்? நம்ம 2 பேரும் வைஃப் இல்லாம சோகத்துல இருக்கோம். இவனுக்கு வைஃப் கூட இருக்கிறது சந்தோஷம் போல. நம்ம கஷ்டம் நமக்கு. டேய், நான் அனுபவத்துல சொல்றேன்டா. குடிச்சா கஷ்டத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறக்கலாம், ஆனா கஷ்டம் முடியாது. தெளிஞ்ச உடனே தலைவலியோட சேர்ந்து அதுவும் திரும்ப வந்துரும்டா. கஷ்டம் போகுதோ இல்லையோ, எனக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்தா போதும். டேய் முத்து, நீ குடிக்கிறது, எங்க கூட இருக்கிறது, இதெல்லாம் அன்னைக்கு பிடிக்கலன்னா நீ வேணா போயிடு. எங்களால உனக்கும் அன்னைக்கும் பிரச்சனை வேண்டாம். டேய், நான் குடிச்சாதான்டா பிரச்சனை. நான் குடிக்காம இங்கே உட்காந்துருக்கேன் ரவி. டேய், நீ குடிக்கிறதுனா இங்க இரு, இல்லனா போயிடு. நீ குடிக்காம இங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இதான் உங்க பிரச்சனையா? ஆமா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. பாவம் நீ மத்தல மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டு அடி வாங்குற. அந்த ஆளு ஒரு லூசுரா. யாரா? என் மாமனார் தான். நானே சுத்திட்ட பேசி சரி பண்ணிருப்பேன். அதுக்குள்ள அந்த ஆள் நீத்து கடையை எரிச்சு காலை உடைச்சிட்டான். அதனாலதான் அந்த ஆளுகிட்ட நீத்துக்கு காசு கொடுக்க சொல்லி சொன்னேன். அது தப்பா? சொல்றா, தப்பா சொல்றா. டேய், தப்பு இல்லடா, நீ செஞ்சே சரிதான். புரியணும்லடா, அவ ஏன்டா அப்படி பண்றா? இதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், 2த்தையுமே மெயின்டைன் பண்றான்னு. கரண்ட் போனா இன்வெர்டர் வச்சுக்கிறதுல அந்த மாதிரி தாடா. இவன் நார்மலாவே கேன மாதிரி பேசுவான். இப்போ குடிச்சாலாம் தப்பு தப்பா தான் பேசுவான். ஒழுங்கா வாயை மட்டும் சிப்ஸை மட்டும் சாப்பிடு. நீ வாயை மட்டும் எப்படா சிப்ஸை சாப்பிட முடியும்? ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு சொல்லிட்டேன். டேய், என்னடா ரவி பண்ண போற? தெரியலையேடா, அவளை வர வைக்க என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு உன் பொண்டாட்டி இங்க வரணும், எனக்கு என் பொண்டாட்டி அந்த ஃப்ராடு வரவே கூடாது. டேய், உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும்டா. ஆனா இவன் விஷயம் தான்டா சிக்கலா இருக்கு. உன் மாமனார் என்ன பணம் தரேன்னு சொல்றாரு? இல்லடா, ஸ்ருதிக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு நான் மெசேஜ் அனுப்புனேன். பழகுறல் என்ன சொல்லுச்சு? அதை என் அப்பா கிட்ட கேட்டுக்கோன்னு அசிங்கப்படுத்திட்டாடா. டேய், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்லை. ரவி, நீ பணம் கிடையாது, ஒன்றும் தப்பு இல்லை. அதை வாங்கி நீத்துட்ட கொடுத்து உன்னை மறக்க சொல்லிடு. பழகுறல்ட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பதான் உங்க சண்டை முடியும்.
அதான் நேத்தே பேசி முடிச்சிட்டோம்டா. எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற? உர்ரா. இல்லடா, இருந்தாலும் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணிருப்பல்ல. ரவி, இந்த மனோஜ் எனக்கு மூத்தவனா இருந்தாலும் எனக்கு என்னைக்குமே அண்ணனா நடந்துக்கிட்டது இல்லை. என்னை புரிஞ்சுக்கிட்டதும் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு அப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ தான். எல்லா நேரத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிற. என் மேலே பழி விழுந்தா கூட முத்து அப்படி செய்ய மாட்டான்னு நீ சொல்லுவ. ஆனால் நீ ஏன் இப்படி பேசினப்போ மனசு கொஞ்சம் சங்கடமாயிடுச்சுடா. டேய், நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியலடா. ஒரே கில்ட்டியா இருக்கு. அதனாலதான் இதை செஞ்சு உனக்கு எடுத்துட்டு வந்தேன். நீ இதை சாப்பிட்டா என்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். டேய் ரவி, அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லடா. நான் அந்த மனசுலேயே வச்சுக்கல. நீ ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இன்னும் நீ இருக்கான்னு தெரியாதுடா. அப்படியே இருந்தாலும் இதே மாதிரி நம்ம அண்ணன் தம்பியை பிறப்பமானு தெரியாது. இருக்கிறப்ப இந்த வாழ்க்கையை சரியா சந்தோஷமாகணும், அவ்வளோதான். அப்போ என் மேல உனக்கு கோவம் இல்லைல்ல? டேய் இல்லடா, நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் எதுவும் பண்ணல, அதை நீ புரிஞ்சுக்கிட்டல. எனக்கு அது போதும். நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட்டது கிடையாது. ஆனா ஸ்ருதி அப்பா பண்ண வேலையில நானே லூசு மாதிரி யோசிச்சிட்டேன்டா. டே உர்ரா, நீ என்னடா அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற? நீ பாரு, நீயே கோவப்பட்டாலும் எனக்கு உன் மேல இருக்கிற பாசம் போகாது. என்னைக்குமே நான் அண்ணன் தான், நீ என் தம்பி தான். அதை வேணாலே மாற்ற முடியாதுல்ல. ஒன்றும் இல்லை, விடு. ரிங் ஆயிட்டே இருக்குல்ல, அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? இல்ல ப்ரோ, ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ப்ரோ அட்டன் பண்ணி பேசுங்க, அப்பதான் ஆர்டரா என்ன ஏதுன்னு தெரியும். ஹலோ, யாருங்க? நீங்க ஒர்க் பண்ற ஷோரூமோட பாஸ் பேர் என்ன? பாஸ் பேரா? பாஸோட பேர் எதுக்கு உங்களுக்கு? எல்லா காரணம் இருக்கு, சொல்லுங்க. என் பாஸ் பேர் மனோஜ். சரி, நீங்க யாரு முதல்ல அதை சொல்லுங்க. யாரு? உன் பேரை எவனா கேக்குறான்ப்பா. ஆமா, நீங்க சந்தோஷ் தானே? ஆமா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு உங்களை நல்லா தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது. சரி, என்ன விஷயம் அதை சொல்லுங்க முதல்ல. சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப சொல்லாதீங்க. யோ சுமாரியா, கொஞ்சம் இருங்க. என்னால ஒரு விஷயத்த சொல்லாம இருக்க முடியல. ஆரம்பத்திலே இதை கட் பண்ணி விட்டா நல்லது இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? எதை கட் பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க பாஸோட ஒய்ஃபை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா இது உங்க பாஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவர் இதை கேட்டாருன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ உங்க பாஸோட ஒய்ஃப் ஷோரூம்ல இல்ல. ஆமா, ஆனா அவங்க இப்ப இங்க இருக்காங்க. இங்க என்ன? எங்க? எம்ஆர் நகர் பார்க்ல இருக்காங்க. யாராவது பார்க்க வந்திருப்பாங்களா இருக்கும். ஒரு நாள் பார்க்க வரலாம், ஆனா அவங்க தொடர்ந்து இல்ல வராங்க. ஆளும் வராங்க, டெய்லியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க பாஸ் இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்க பாஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கான். அன்னைக்கு வந்தால ஒருத்தன் ஓவன் மக, அவனதான் இருப்பான். இரே முழுசா கேட்டுருவோம். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அமைதியா ரெண்டு பேரும் உட்காந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் சினிமால வர லவ் சீன் மாதிரி இருக்கு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு இப்ப எனக்கு இதை ஃபோன் பண்ணி சொல்றீங்க? என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க பாஸோட வைஃபை இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இது தப்பு இல்லையா? எக்காரணத்தை கொண்டும் இத பாஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவருக்கு இளகுன மனசாச்சா தப்பான முடிவு கூட எடுத்துருவாரு. சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க யாருன்னு? என் புருஷன் கூட செய்யறதுக்கு தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ பேசினதை கேட்டு என்னை பாக்குறதுக்கு அடிச்சு புடிச்சு ஓடி வருவாரு. அப்படி வந்தா அவர் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் வரலனா மேடம்? கண்டிப்பா வருவாரு, எனக்கு தெரியும். சரிங்க மேடம், நான் வரேன். சிந்தாமணி அக்கா தேடுவாங்க. சரி, இந்த விஷயத்தை ஆன்ட்டி கிட்ட சொல்ல வேண்டாம். சரிங்க மேடம், சொல்லுங்க. நான் வரேன் மேடம். இல்ல இன்னும் டிவோர்ஸே வாங்கல, அதுக்குள்ள இன்னொரு லவ்வா? சார், ஒருத்தர் கூட பேசினாலே லவ்னு தான் அர்த்தமா?